தமிழ் பற்று தமிழ்நாடு என பேசும் திமுகவினர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழரான சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக செயல்படவில்லை எனவும் திமுகவினரின் இந்த செயலை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் அதிமுக எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தமிழரை தமிழ்நாட்டிலிருந்து பிற்பட்டு சமுதாயத்தைச் சேர்ந்த முதலில் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக வெற்றி பெறுவதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். ஆகவே அனைவரும் இன்று தவறாமல் சென்று தேர்தலில் வாக்களித்து நம்முடைய தமிழகத்தினுடைய வேட்பாளர் தமிழகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்தியன் கூட்டணி வேட்பாளரான உயர் திரு மாண்புமிகு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் ஆணையிட்டார்கள். அதற்கேற்ப சுமார் 12 மணி அளவில் நாங்கள் 5 பேர் ஒன்றாக சென்று வாக்களித்து வந்திருக்கிறோம். நான் சொன்னது போல் புரோட்டோக்காலில் பார்த்திருந்தார் பிரைம் மினிஸ்டருக்கு மேற்பட்ட ஒரு பதவி. அப்படி ஒரு தமிழருக்கு பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர் கிடைக்கும் பொழுது நாம் அவருக்கு வாக்களிப்பது கடமையாக கருதியிருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தவறியது எங்களுக்கெல்லாம் மன வருத்தம் தெரிகிறது. தமிழ் மக்களும் இதை மன்னிக்க மாட்டார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிடம் ஒன்றுபட்ட இயக்கமாக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறது. அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதிலே உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டுப்பாடு எந்த ஒரு கட்சியிலும், அது திமுகவாக இருக்கட்டும், அது அதிமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சியும் கட்டுப்பாடு என்பது தேவை. அந்த கட்டுப்பாட்டை இந்த கடமை கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னாரே, அந்த கட்டுப்பாட்டுடன் இயங்குவது தான் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை வழிநடத்துபவர் சிறப்பாக வழிநடத்த பழனிசாமி அவர்கள்.